என்னோட நண்பர்களே, நண்பர்களின் நண்பர்களே, உறவினர்களே, அவர்களின் உறவுகளே, நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது வந்து ஒரு மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் a லாங் வீடியோ. பட் தயவு செஞ்சு இதை ஃபுல்லாக பாருங்கள். முடிந்த அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இது பல பேருக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பாருங்கள். கொரோனா எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஒரு ஷார்ட் டைமில் வந்து இங்கேருந்தோ நம்ம வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதால் பறக்க முடியாது, அதனால் வந்து ட்ரைவ் பண்ண முடியாது, நடக்க முடியாது. ஸோ எப்படி வந்துச்சுன்னா, கொண்டு வரப்பட்டது என்ன மாதிரி உங்களை மாதிரி மனிதர்களால் தான் இவ்வளோ தூரம் கொண்டு வரப்பட்டுச்சு. இது வந்து அதால் வந்து எல்லாருமே ஒரு வகையில் பாதிச்சுட்டு இருக்கோம். நேற்று வந்து எங்கள் ஃபேமிலியோட ஒரு தூண், ஹி வாஸ் அ பில்லர், எங்கள் சித்தப்பாவை வந்து நாங்கள் கொரோனாவுக்கு பலி கொடுத்தோம். எங்களால் வந்து அதை விட்டு நாங்கள் இன்னும் வெளியே வரல. அதை நினச்சி எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் சித்தப்பா வந்து ஹி வாஸ் அ பர்சன் ஆஃப் பிரின்சிபல்ஸ், ஒரு வாழ்க்கையில் ஒரு நெறிமுறைகளோடு வாழ்கிறவர். இந்த கொரோனா நியூஸ் வந்ததுலேருந்து யாருக்கும் இந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்ற மாதிரி அவரும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக, தனக்கும் வந்துடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நினைக்கிறவர். ஆக்சுவலாக தான் இருந்தால் தான் எல்லாரையும் சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவர். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக சானிடைஸ் பண்ணியிருந்தார், மாஸ்க் போட்டிருந்தார், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். பட் எப்படி, யார் மூலமாக அவருக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஹி வாஸ் வெரி நார்மல், லைட் ஃபீவர்ஸ், பெரிய சிம்டம்ஸ் கிடையாது, அசிம்டமிக்காக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் லிட்டில் ஃபீவர் வந்து போனதால் என்னோடய பிரதரில் அட்வைஸ்னால நாங்கள் வந்து அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டலில் மியாட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அங்கேயுமே வந்து ஹி வாஸ் வெரி ஸ்டேபிள். டாக்டர்ஸ் அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. ஹி வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல்னு ஒரு 3 days அப்சர்வேஷனில் இருந்துட்டு, ஸோ தே அட்வைஸ் டு கெட் டிஸ்சார்ஜ் எஸ்டர்டே, வெட்னஸ்டே போல் சொன்னாங்க, டிஸ்சார்ஜ் பண்ண சொன்னாங்க. அண்ட் அந்த இமீடியட் மூமெண்ட் நான் எங்கள் சித்தப்பாவை அட்மிட் பண்ண உடனே நானும் என்னோடய கசின், என் சித்தப்பா பையனும் வந்து வி டெஸ்டட் ஃபார் கோவிட். ஸோ இட் டுக் 2 days ஃபார் ரிசல்ட்ஸ் டு கம். வெட்னஸ்டே ரிசல்ட் வந்துச்சு. ஐ டெஸ்டட் நெகட்டிவ், பட் ஐ ஹேட் சம் காஃப் அண்ட் லிட்டில் சிம்டம்ஸ். என்னோடய கசின் வந்து அவர் வந்து ஹி வாஸ் நாட் நெகட்டிவ், ஹி வாஸ் நாட் ஹேவிங் சிம்டம்ஸ், பட் ஹி டெஸ்டட் பாசிட்டிவ். தென் வந்து பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி வர் ஐசோலேஷனில் இருந்தோம், செல்ஃப் ஐசோலேஷனில். அண்ட் யாரையும் இன்ட்ராக்ட் பண்ணாமல் இருந்தோம். அவங்க பக்கத்து வீடு, நான் பக்கத்து வீடு, ஸோ நெய்பர்ஸாக இருந்தோம். ஸோ we were isolated and we are not interacting with anyone for past one week. Unfortunate situation has happened yesterday. எங்களால் வந்து அதை விட்டு மீண்டு வர முடியல. The more worrying factor is after these things happened, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் கொடுக்க முடியல, தோளுக்கு நிற்க முடியல, சப்போர்ட் பண்ண முடியல, கட்டி தழுவி அழ முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சோஷியல் டிஸ்டன்சிங், வி ஹாவ் டு கீப் அ சோஷியல் டிஸ்டன்சிங். சமூக இடைவெளியை வீட்டுக்குள்ளேயே, நெருங்கின உறவினர்களுக்குள்ளேயே இந்த சூழ்நிலைகளை கடைப்பிடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். பட் வி ஹேவ் டு நோ த சாய்ஸ். அஃப்கோர்ஸ் எங்கள் சித்தப்பா இல்லை, அவரை லூஸ் பண்ணிட்டோம். மற்றவங்கள பாதுகாக்கணுன்ற ஒரு குறிக்கோள் எங்களுக்கு இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் ஒருத்தர் பார்த்துக்காம, இன்டராக்ட் பண்ணிக்காமல் கடந்த 24 மணி நேரமாக வந்து இப்படி தான் இருக்கோம், வாழ்ந்துட்டுருக்கோம். எத்தனையோ சொந்தங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் கொடுக்குறாங்க, சப்போர்ட் தெரிவிக்கிறாங்க, ஸ்ட்ரென்த் கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு அது வந்து ரொம்ப உதவியாக இருக்குது, இந்த சூழ்நிலையை கடந்து வர்றதுக்கு துணையாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் தான் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, உறுத்திட்டே இருக்குது. கொரோனா வந்து
வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்துட்டு போகல. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுச்சு. எங்களில் ஒரு பாதி ஒரு பகுதி எனக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து எங்கள் சித்தப்பா வந்து சச் அ கிரேட் பர்சன். இது எங்களுக்குன்னு இல்லை, அவர் வாழ்க்கையில் சந்திச்சு எல்லாருக்குமே தெரியும். ஹி ஹஸ் டச்ட் எவ்ரி ஒன் லைஃப். எல்லாரோட வாழ்க்கையிலேயும் வந்து ஒரு பகுதியை வந்து அவர் வந்து அவரோட தாக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ அவரோட இழப்பை வந்து எங்கள் யாராலையும் தாங்க முடியல. அதையும் தாண்டி அவரோட இழப்பை தாண்டி இந்த சூழ்நிலை வந்து எங்களை ரொம்ப காயப்படுத்துது. சாரி, நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சூழ்நிலை எங்களை ரொம்ப காயப்படுத்துது. பட் ஆனால் வந்து பல பேரோட சப்போர்ட் ஸ்ட்ரென்த்னால வந்து நாங்கள் வந்து கடந்து வந்துட்டுருக்கோம். இன்னும் சில நாட்களுக்கு நாங்கள் இப்படி தான் தனிமைப்படுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் வந்து யாரு கூடயும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது, எங்கள் வீட்டுக்கு யாரையும் வர வைக்க முடியாது. எங்கள் சித்தப்பா கூட பிறந்த எங்கள் அப்பா வந்து எங்கள் சித்தப்பா கடைசியில் பார்க்க முடியல, எங்கள் அத்தையால் பார்க்க முடியல. ஸோ யாருமே வந்து அவரை கடைசி நிமிஷத்தில் பார்க்க முடியல. நாங்களே வந்து ஒரு 10 செகண்ட் தான் பார்த்தோம். அது brought it in பாடி பேக், ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த பாடி பேக்கில் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கூட எனக்கு தெரியாது. கிளம்ப சொல்லிட்டாங்க. we moved away. So it has happened in our life and we are facing the situation with the strength from எல்லாரோட துணையோட கடந்து வர ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். என்னோட முக்கியமான நோக்கம் இந்த வீடியோக்கு என்னென்னா, ஐம் நாட் அ சோஷியல் மீடியா பர்சன். நான் வந்து சோஷியல் மீடியாவில் இன்ட்ராக்ட் பண்ணது கிடையாது, யாருக்கும் பெருசாலாம் வந்து மெசேஜ் சொன்னது கிடையாது. பட் ஐ ஹாவ் அ ரீசன் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம கவர்மெண்ட்டும் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் புட்டிங் த லைஃப் அட் லைன் அண்ட் அவங்க வந்து வாழ்க்கையை அதுக்கு தியாகம் பண்ணி வேலை பார்க்குறாங்க. பட் ஆனால் எல்லோரையும் மீறி தான் அது போயிட்டுருக்கு. நான் தண்டையார்பேட்டில் இருக்கேன். ஐ கேன் ஹியர் சென்னை தண்டையார்பேட்டில் இருக்கேன். ஐ கேன் ஹியர் ஆல்மோஸ்ட் ½ hour ஒன்ஸ், ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஐ கேன் ஹியர் ஆம்புலன்ஸ் சவுண்ட். ஸோ ஆம்புலன்ஸ் போகுது வருது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கிரியேட்டிங் a mental trauma for us. பட் ஆனால் த வெரி மச் ஒரியிங் பார்ட் இஸ் லைக் இன்னும் எத்தனை பேர் அதெல்லாம் பாதிச்சுட்டு இருக்காங்க, எத்தனை குடும்பத்துக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ எங்கள் சித்தப்பா வந்து அவர் வந்து நல்லா இருந்து திடீர்னு சடனாக he was நார்மல், கிரிட்டிக்கல் ஆகி திடீர்னு நோ மோர் அப்படின்னு ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஹெல்த் மெடிக்கல் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் he had a ஹார்ட் ப்ராப்ளம், he is diabetic, he is 66. ஆனால் இன்றைக்கி என்னோடய வருத்தம் என்னென்னா, நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் சென்னையில் எல்லார் வீட்லேயும் வந்து வயசானவங்க இருக்காங்க. ஸோ சம்வேர் ஆர் அதர் ஹெல்த் கண்டிஷன்ஸோடு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து அப்போ வந்து ஸோ தேர் ஆல் பாதிப்பு உள்ளாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போகிற ஸ்பீடு, பரவுகிற ஸ்பீடை பார்த்தா பயமாக இருக்குது. ஆனால் we have to stop this somehow. எப்படி இது நம்மளால் தான் பரவச்சோ, இதை நம்மளால் தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு லேசான சிம்டம்ஸ் இருந்தால் கூட அதை இக்னோர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு தைரியமாக டெஸ்ட் எடுங்க, உங்களை ஐசோலேட் பண்ணுங்கள், உங்களுக்கு இல்லைன்றதை உறுதி செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், தைரியமாக இன்ட்ராக்ட் பண்ணலாம். கொரோனானா என்னன்னே தெரியாத குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருது. அது வந்தால் அதை ஃபைட் பண்ணி வர முடியாத முதியவர்களுக்கு போய் சேர்ந்துருது. நான் வந்து சின்ன வயசு பசங்க கூட 35-40 years ஏஜ் பீப்புள்ஸ் கூட வந்து அதனால் வந்து பாதிக்கப்பட்டாங்க, இழந்தாங்கன்றத கேள்விப்பட்டுருக்கேன். லாட் ஆஃப் நியூஸஸ் சீரியஸ்லி வந்து நம்ம மனசை பாதிக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஸோ சம் நியூஸ் ஆல் இட் இஸ் லைக் ரியலி கில்டு ஹர் ஹார்ட். ஸோ அதனால் வந்து இது என்னென்னா 100% வந்து நம்ம பாதிச்சிருக்கோம். நம்மளால் வந்து வீட்டிலேயே உட்கார முடியல. நம்ம எக்கனாமி அப்படி இருக்குது, நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, நம்ம மற்றவங்களுக்கு உதவ வேண்டியது இருக்குது, உழைக்க வேண்டியது இருக்குது, எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஃபேமிலிஸ் ஃபஸ்ட், மற்றதெல்லாம் ரெஸ்ட். ஸோ அதனால் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருங்க. க்ரௌடான இடத்துல சேராதீங்க. உங்களுக்கு இருந்துச்சுன்னா பயப்படாமல் டெஸ்ட் எடுங்க. உங்களால் மற்றவங்களுக்கு பரவாமல் தடுங்க.
சானிடைஸ் பண்ணுங்கள். வீட்டுக்குள்ளே வந்த உடனே காலை கையை சானிடைஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஸ்லிப்பர்ஸை வெளியே போடுங்க. பசங்களை இன்ட்ராக்ட் பண்ண விடாதீங்க. வீடை தொடங்க, கையை கழுவுங்க. லைக் வாட் எவர் த ப்ரிகாஷன்ஸ். உங்கள் கை எப்பயுமே அதில் பட்டுகிட்டே இருக்கும். அதை ரெகுலராக சுத்தம் பண்ணுங்கள். உங்கள் கண், மூக்கு, வாய், காதில் கையை வைக்காதீங்க. வைக்கணுன்னா கூட சுத்தம் பண்ணிவிட்டு வைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நம்ம கவர்மெண்ட்டும் சரி, நம்ம டாக்டர்ஸும் சரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதை எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். வி ஹாவ் டு ஃப்ளாட்டன் த கர்வ் பிஃபோர் இட் கெட்ஸ் டு எவ்ரி ஹவுஸ். ஸோ இது வந்து எல்லாரையும் பாதிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம சரி செஞ்சணும். நம்ம தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரையும் சேஃப்கார்ட் பண்ணணும். நம்மளில் ஒருத்தருக்கு வரும்போது தான் அதோட பாதிப்பு நமக்கு எப்படின்னு தெரியுது. ஏன்னா எங்கள் சித்தப்பா நான் கடைசியில் பார்க்க முடியல. அவர் தொட்டு அழ முடியல, அவரை கட்டி பிடிக்க முடியல, அவர் காலில் நான் உட்கார முடியல. இதெல்லாம் நம்ம நார்மலாக லைஃப் இட் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ வாழ்வும் சாவும் ஒரு பகுதி தான் வாழ்க்கையில். ஸோ எல்லாருக்கும் ஒரு டைம் வரும், போவாங்க. அஃப்கோர்ஸ் இட் ஹாஸ் டு பி ஹேவ் டு அக்செப்ட் இட். பட் ஆனால் நம்ம நெருங்கியவர்கள் போகும்போது கஷ்டமாக இருக்கும். பட் அதை நம்ம ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்து டைம் எடுத்துக்கும். நம்ம டைம் கொடுப்போம். நம்மளோட ரிச்சுவல்ஸ், அந்த ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் நம்ம வீட்டில் வச்சு பண்ணும்போது வி வில் கெட் ப்ரிப்பேர்ட் ஆன் மைண்ட் லெவல், மனசு லெவலில் ப்ரிப்பேர் ஆகிடும். சரி, ஓகே, அவங்க நோ மோர், இனிமேல் இல்லை, அவங்க அவ்வளோதான் அப்படின்னு ஆகும். இது வந்து அவங்கள பார்க்கல, கடைசியாக பேசலை, அவங்க எப்படி என்ன சொல்லணும்னு நினச்சாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி தீஸ் திங்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். யாரையும் நம்மளால் வந்து ஆறுதல் படுத்த முடியல, தனிமையிலே உட்காந்துருக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரொம்ப கொடுமை. ஸோ இதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். இதை நம்ம தவிர்க்கலாம், நம்ம நினச்சா நம்ம தவிர்க்கலாம். ஸோ எல்லா உதவியும் நம்மளோட சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க. நான் பார்த்தேன் எவ்வளோ பேர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதுக்காக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. நான் பார்த்தேன் நான் இந்த ஒரு சில நாட்களில். ஸோ அவங்களாம் வந்து அவங்களோட உயிரையும் பணைய வைத்து அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்களோட ஒர்க்லோட குறைக்க வேண்டியது நம்மளோட வேலை. அவங்களுக்கு அந்த சூழ்நிலையை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது நம்மளோட வேலை. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட வேலை. கவர்மெண்ட் அவங்களோட முடிந்தளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க, மக்களுக்கு வார்னிங்ஸ் கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து இதோட தாக்கம் குறையாததுக்கு ஒரே காரணம் அவங்க யாருமே கிடையாது, நம்ம தான், நீங்கள் தான். ஸோ நான் நான் பீப்புள் வந்து ரோட்டில் நடந்து போகிறவங்க மாஸ்க் போடாமல் கேர்லெஸ்ஸாக ஃபோன்ஸ் பேசிட்டு போகிறாங்க. நான் இன்றைக்கி 2 நாளில் இந்த விஷயம் நடந்தது பார்க்கும்போது எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது கூப்பிட்டு சொல்லணும்னு தோணுது, தயவு செஞ்சு போடுங்கன்னு. ஸோ அவங்கள என்னால் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ நான் தனியாக இருக்கேன். அதனால் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மெசேஜை. ஸோ இட் மே பி லாங் வீடியோ, பட் இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் திஸ் சிச்சுவேஷன், திஸ் சொசைட்டி. ஸோ நம்ம தான் நம்மளை மீட்டெடுக்க முடியும். நம்ம மீட்டெடுத்தால் தான் நம்மளோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். இல்லைனா அவங்களோட படிப்பு கெட்டு போகுது, அவங்களோட வாழ்க்கை தடங்கள் ஆகிருக்கு. நல்ல குழந்தைகளுக்கு பிரச்சனை இல்லைங்க, வீட்டில் வச்சு பார்த்துக்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீடட். ஓகேவா? ஸ்பெஷல் அட்டென்ஷன் நீடட் குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்கூல்ஸுக்கு கூட்டு போய் தான் வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்க முடியும். இப்போ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வீட்டில் வச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுவும் கேள்விப்படுறேன் நான். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மாறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்ம மட்டும்தான் சரி செய்ய முடியும், நீங்களும் நானும் தான் சரி செய்ய முடியும். ஸோ நான் அதுக்குரிய ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் முயற்சி பண்ணுறேன். நான் மட்டும் முயற்சி பண்ணால் போதாது, ஏன்னா எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ யார் மூலமாக வந்திருக்கு. ஸோ நாங்கள் மட்டும் முயற்சி பண்ணி சேஃபாக இருக்க முடியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ ரோட்டில் நம்ம மட்டும் வண்டியிலலாம் ஓட்டுறோம், சிக்னல் ஃபாலோ பண்ணுறோம், ஹெல்மெட் போடுறோம், டசன்ட் ஹெல்ப் எனிவேர். ஆப்போசிட்டில் வரவன் சரியாக வரலனா நம்ம லைஃப் இஸ் த்ரெட் தேர். ஸோ அது வந்து எல்லோரும் அது மாறணும், எல்லோரும் அதை கடைப்பிடிக்கணும். ஸோ தயவு செஞ்சு எல்லோரையும் காப்பாற்றுங்க, உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க. இந்த சூழ்நிலை இது மாறணும். நல்லபடியாக நம்ம வந்து ஒரு மாற்றத்தை சந்திக்கணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். தேங்க்யூ.